ஆடிப்பூர திருநட்சத்திரம் கூடிய நன்னாளாகிய இன்று ஆண்டாள் அவதரித்த திருநாளாகும். வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றை தரும் ஆண்டாள் நாச்சியார் சகல அம்மன் ஆலயங்களிலும் நாச்சியாரை நினைவு கூர்ந்து அம்மனை ஆண்டாளாக பாவித்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இது ஒரு வளைகாப்பு நிகழ்வு போல் நடைபெறுகிறது. சீர் கொண்டு வருவர் பெண்கள், மங்களப் பொருட்கள், பழங்கள், நைவேத்தியங்கள், வளையல், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றையெல்லாம் சீர்தட்டுகளில் சுமந்து வந்து அன்னைக்கு நைவேத்தியமாக படைப்பர். அன்னைதான் அகிலத்துக்கே எல்லாம் வழங்குவாள். ஆனால் அன்று ஒரு நாள் மட்டும் நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய மன நிம்மதிக்காக நாம் அன்னைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். அன்னை அதை எடுத்துக்கொள்வதில்லை, நாம் தான் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அன்னைக்கு உள்ளன்போடு படைக்கப்படுவதை அன்னை ஏற்றுக்கொள்கிறாள் என்பது ஒரு ஐதீகம். இந்த நன்னாளில் நாம் வேண்டும் வரம் வேண்டுவோர்க்கு கிட்டும் என்பது ஒரு ஐதீகமாக விளங்குகின்றது. திருமணமாகாத பெண்கள் திருமணம் வேண்டியும், நல்ல கணவன் வேண்டியும், குழந்தை இல்லாத மகளிர் புத்திர பாக்கியம் வேண்டியும், சந்தான பாக்கியம் வேண்டியும் அம்மனை துதிப்பர். இதே நாளில் சென்ற வருடம் வேண்டி வரம் பெற்றவர்கள் அந்த காரியம் ஜெயமாகி கைகளில் குழந்தையோடு அல்லது தங்கள் வாழ்க்கை துணையோடு கோவிலுக்கு வருவதையும் பார்க்க முடிகிறது. இவர்கள் எல்லாரும் அவர்கள் வேண்டிய வரத்தை அருளியதற்காக நன்றி செலுத்த ஆலயத்துக்கு வந்தவர்களாவர். ஆடிப்பூரம் இவ்வாறு ஒரு சிறப்பு பெற்ற திருநாளாக விளங்குகிறது. நன்றி.